ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய், தன்யாவுக்கு வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு, முருங்கைக்கீரை, ரைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். தாளித்து அப்படியே விசில் விட்டுறலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அயன், கால்சியம், விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறையா சத்து இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. செரிமானத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை சாதம் மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை சூப்பும் வச்சு கொடுக்கலாம். அவங்க விரும்பி குடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுத்தா விரும்பி குடிச்சுக்குவாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. நான் எண்ணெய் சூடானது மிளகு போட்டுட்டேன். மிளகு, வெங்காயம், பூண்டு போட்டுட்டு தக்காளி சின்ன துண்டு, ஒரு துண்டு தக்காளி போட்டுட்டேன். அவ்வளோதான். இது நல்லா வணங்கின பிறகு சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீரையும் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வணக்கி விட்டுட்டு பின்ன வந்து பருப்பு ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கீரையும் பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படி வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து வேணும் சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் விட்டமின்ஸ் இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் அயன், கால்சியம், மேக்னீசியம், ஜிங்க் இருக்குது. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஃபீடிங் மதர்ஸுக்கும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கும்போது நீங்களும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அப்போ வந்து மில்க் செக்ரெஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லாவே வணங்கணும். நல்லா இந்த ஆயிலில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டு ரைஸ் போட்டு நமக்கு இதுக்கு எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு நம்ம இதுக்கு போடுற தண்ணி விட ஓரளவு 1 மடங்கு எச்சா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ சாப்பாடு எல்லாம் நல்லா வணங்கி வெந்து கிடைக்கும். கொலன்னு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால நல்லா வேக வச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இவ்வளோ பெனிஃபிட் சொன்னேன். அதனால கண்டிப்பாக முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் 1 நாள் கொடுத்துருங்க. அதே மாதிரி பருப்புலேயும் எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக இருக்குது. அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. க்ரோத்துக்கு நல்லா டெவலப் பண்ணும். விட்டமின் பியும் இருக்குது. அதனால நம்ம பருப்பு கொடுக்குறோம். ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் குழந்தைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போயுமே நீங்கள் வந்து கீரை, இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரை கிடைச்சாலுமே கொடுங்க. கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. கீரை மட்டும் கொடுக்குறத எக்காரணத்தை கொண்டும் நிப்பாட்ட வேண்டாம். டைஜஷன் வந்து நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. மோஷன் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கீரை ஒரு 3 days ஒன்ஸ் கீரை நீங்கள் கொடுக்கும் போது ஃப்ரீயாக டைஜஷன் ஆகும். அதே மாதிரி பருப்பில் வந்து விட்டமின் ஏ மட்டும் இல்லை, விட்டமின் ஏ, பி, இ இருக்குது. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. பருப்பு மட்டும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங்கில் அதிகமாக கொடுக்கக்கூடாது. நான் வந்து குக்கரில் 5 விசில் வச்சுட்டு, எப்படியுமே கீரை வந்து கொஞ்சம் பெருசாக முழுசாக இருக்கும் இல்லையா? மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு பாப்பாவுக்கு கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டுக்கிட்டா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் வந்து பம்கின் எப்படி கொடுக்கணும், கர்ட் ரைஸ் எப்படி கொடுக்கணும், பம்கின் ப்ளஸ் கர்ட் ரைஸ் எப்படி கொடுக்கணும், கருவேப்பிலை எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி மோஷன் போகிறதுல பிளட்டு வர குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை இட்லி எப்படி கொடுக்கலாம், ஏன்னா சட்னி வச்சு கொடுக்க முடியாது, அதனால கருவேப்பிலை இட்லி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ராகி பால் எடுத்து அது பேரிச்சம்பழத்தில் எப்படி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோலாம் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.